மாவீரம் போற்றதும் மாவீரம் போற்றதும் என தவேக தலைவர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருப்பது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாகியிருக்கிறது. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கொள்ளும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை குறிக்கும் விதமாக விஜய் தன் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருப்பது பேசுபொருளாகியிருக்கிறது. திரையுலகின் உச்ச நட்சத்திரமான விஜய் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார். கட்சியின் முதல் மாநாடு கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். அந்த மாநாட்டிலேயே தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், கர்மவீரர் காமராஜர், வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் உள்ளிட்ட தலைவர்களை தங்கள் கட்சியின் கொள்கை தலைவராக அறிவித்தார் விஜய். அது மட்டுமல்லாது அறிஞர் அண்ணாவை, எம்ஜிஆரையும் தனது உரையில் தேவையான இடங்களில் மேற்கோள் காட்டினார். அது மட்டுமல்லாது ராஜராஜ சோழன், வீரன் அழகு முத்துக்கோன், பெரும்பிடுகு முத்தரையர் உள்ளிட்ட மன்னர்கள், வ.உ.சி. முத்துராமலிங்க தேவர், இமானுவேல் சேகரனார் உள்ளிட்ட தலைவர்கள் என மொத்தமாக 43 பேருக்கு மேடையிலேயே மலர் தூவி மரியாதையும் செலுத்தினார்.